மதுரையில் விளாச்சேரி களிமண் பொம்மைகளுக்கு புவிசார் குறியீடு கிடைத்துள்ளது. மதுரையில் விளாச்சேரி கிராமத்தில் எங்கு பார்த்தாலும் களிமண் பொம்மைகள் செய்யும் தொழில் முக்கியத்துவம் பெறுகிறது. ஏன் விளாச்சேரி கிராமம் களிமண் பொம்மை செய்யும் தொழிலில் முதலிடமும் இங்கு செய்யப்படும் பொம்மைகள் உலகம் முழுவதும் விற்பனை செய்யப்படுகிறது. அதன் ரகசியம் என்ன? விளாச்சேரி மண்ணில் தெய்வம் இருக்கிறது. மக்களின் மனதிலும் தெய்வம் குடிக்கொண்டிருக்கிறது. ஏனென்றால் விளாச்சேரி போல் களிமண் பொம்மை செய்வதற்கு ஏற்ற விலையில் தரமான மண்வளம், அதே போல் 300 ஆண்டுகளுக்கு சுவாமி சிலைகளை பரம்பரை பரம்பரையாக செய்து வரும் கைவினை கலைஞர்கள் குடும்பமாக களிமண் பொம்மை தொழில் செய்யும் மக்கள். நாம் தற்பொழுது காண்பது விளாச்சேரியில் எம் அழகர்சாமி பொம்மை கம்பெனி. களிமண் பொம்மை செய்ய களிமண்ணை காலால் மிதிக்கும் காலம் போய் அதற்கான மிஷின் உள்ளதை பாருங்கள். வண்ணம் பூசப்பட்ட ரசாயனம் கலக்காத இயற்கை வண்ணங்களில் விதவிதமான பொம்மைகள். இதோ பாருங்கள், அச்சில் வார்க்கப்பட்ட பொம்மைகள், காய வைக்கப்பட்ட பின்பு சரிபார்க்கும் பெண் கைவினை கலைஞர். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த மின்னும் வெளிநாட்டில்னு பாடினாங்க. அது உண்மைதாங்க. மதுரையில விளாச்சேரியில இந்த களிமண் பொம்மைகள் செய்வதற்கேற்ற மண் தரம் உள்ள ஒரே ஊர் தமிழ்நாட்டிலே விளாச்சேரி மட்டும்தான். இங்கதான் அந்த நேர்த்தியான பொம்மைகள், இந்த களிமண் பக்குவமான மண் இந்த பகுதியில் மட்டும்தான் கிடைக்குது. அதனாலதான் உலகம் முழுவதும் இருந்து இந்த பொம்மைகளுக்கு ஒரு மரியாதை கேட்குறாங்க. வெளிநாடுகளிலிருந்து ஆர்டர்கள் குவிந்து கொண்டு வருகிறது. முன்னாடிலாம் பொம்மைக்கு களிமண்ல காலில் போட்டு ஒரு 4 நாள் மிதிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ மிஷின் அந்த பக்கம் கொட்டினா இந்த பக்கம் களிமண் அப்படியே சல்லுன்னு பொம்மை செய்யறதுக்கு ஏற்ற பதத்தில் வந்துடுது. நெல்லை போட்டு அரிசி எடுக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. விஞ்ஞான வளர்ச்சி தான். ஆனாலும் கையால் தான் இந்த பொம்மைகளை செய்கிறாங்க. கைவினை கலைஞர்கள் பெரும்பாலும் பெண்கள் தான் இருக்காங்க. இவங்கெல்லாம் பரம்பரை பரம்பரையாக இந்த தொழிலை செய்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சீசன், இப்போ கொலு நவராத்திரி சீசன் 7-8 லட்சம் ரூபாய்க்கு வியாபாரம் பார்க்குறாங்க. கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி போன்ற விழாக்களுக்கெல்லாம் இவங்க பொம்மை தயாரித்து தராங்க. உங்களுக்கு வேணுமா தனிப்பட்ட முறையில் பொம்மை, நீங்கள் உங்கள் குலசாமி, உங்களுக்கு பிடிச்ச சாமி அப்படின்னா நீங்கள் படம் கொடுத்தீங்கன்னா மோல்டிங் ரெடி பண்ணி அதே மாதிரி சிலையும் செஞ்சு கொடுக்குறாங்க. இப்படி ஆர்டர் பேரில் இவங்க வருடம் முழுவதும் இவங்களுக்கு தான் தொழில். மழை காலங்கள் மட்டும்தான் சிரமம். இது பாருங்கள், ஆதிசங்கரர்லேருந்து விநாயகர் வரையிலும் எவ்வளவோ பொம்மைகள் நேர்த்தியா அப்படியே அந்த நுணுக்கங்கள் பாருங்க, அந்த கலர் பூசிய விதம். மோல்டு வந்து செய்யறது வந்து எங்க ஓனர் தான் செய்வாரு. சரி சரி. ஓனர் தான் இந்த மோல்டு பண்ணுவார். இந்த பண்ணிட்டாங்க பாருங்க. இது வந்து ஒரு களிமண்ல பிடிச்சி பொம்மை மாதிரி பிடிச்சி இந்த சிலை வேணும்ன்ற எங்க ஓனர் தான் பண்ணுவாரு. அவர் தான் பண்ண முடியும், வேற யாரும் பண்ண முடியாது. இது மாதிரி அந்த மாவு ரெடி பண்ணி, இந்த வேஸ்ட் மாவு பிளாஸ்டர் எல்லாம் ரெடி பண்ணி இந்த மோல்டில் அச்சு போட்டு அச்சுப்படி அப்படி கொடுத்துருவாங்க. இப்படி கொடுத்துட்டாங்கன்னா அதை வந்து நாங்க பண்ணுவோம். அதுல வந்து களிமண்ணை ரெடி பண்ணி அந்த களிமண் அமுக்கி உருவங்கள் செஞ்சு ஒரு நாளைக்கு 30, 20, 50, 100 இப்படி பண்ணி இல்ல வேலை தெரிஞ்சவங்க 100, 150 போடுவாங்க. வேலை தெரியாதவங்க கம்மியா கொஞ்சம் கம்மியா போடுவாங்க. மிஷின்ல தான் இருக்கும். இல்ல இப்ப மிதிக்கிறதெல்லாம் கிடையாது, மிஷின்ல போட்டுருவோம். ஆமா, ஆனா மண்ணு ரொம்ப கிடைக்க மாட்டேங்குது. அது வந்து நம்ம பேப்பர் பொம்மைக்கு சப்பாத்தி போட்டுருக்கு பொட்டை மாவுலாம் தயார் பண்றாங்க பாருங்க, அதுக்குதான் அது பண்ணுவாங்க. அதுலதான் நாங்க அந்த மிஷின் பேப்பர் மாவு போறாங்க. மண்ணு தானே ரொம்ப கிடைக்க மாட்டேங்குது. இந்த இருக்கு பாருங்க, இதுதான் ஜாயிண்ட். இது லப்பம் பாக்குற மாதிரி இதை பார்த்து சரி பண்ணிட்டு அப்படியே மட்டி ஏற்ற ஆரம்பிச்சிருவோம். மட்டி ஏத்துன்னு வச்சுக்கோங்க. மட்டி ஏற்றி சரி பண்ணா அப்படியே பெயிண்டிங் ஒரிஜினல் கலர் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். பெயிண்டிங் எல்லாமே வாட்டர் பெயிண்ட் இருக்கு, ஆயில் பெயிண்ட் இருக்கு, கார் பெயிண்ட் இருக்கு, எல்லா பெயிண்டுமே இருக்கு. அதுக்கு ஆமா காஸ்ட்லியா பண்ணிக்கிறோம். ஆர்டர் கொடுத்தா பெரிய சிலை பண்ணிக்குவோம். எல்லாமே ஆமா. அதுக்கு வந்து காசு கொஞ்சம் கூட ஆகும். மோல்டு என்கிட்ட இருந்துச்சுன்னா கம்மியாகும், நாங்க போட்டு கொடுத்துருவோம். தான் கொடுப்போம்.
மழை காலத்துல தான் கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். ஆமா, இந்த பெயிண்ட் சுள்ள வைக்கிறதுக்குலாம் கொஞ்சம் கஷ்டம். நாங்க வந்து அந்த சீசனுக்கு முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடி சுள்ளையெல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கிருவோம். வச்சுதான் இப்ப பெயிண்டிங் பண்ணுவோம். சின்ன நடவண்டி. நடவண்டி கண்ணன் ஆமா. கண்ணன் வந்து நடந்து போற மாதிரி கண்ணன். ஓ, அது மாதிரி பொம்மை செஞ்சு செஞ்சு வச்சிருக்கோம். அந்த பொம்மையை அப்படி செட் பண்ணி அப்படியே காட்டுமா? ஓ, கண்ணன் வந்து இப்படி. ஓ, கண்ணன் ஃபைட் பண்ண முடியுமா? நீங்க எது ஃபைட் அந்த மட்டி இப்பதான் அடிக்கிறாங்க, நீங்க தான் பெயிண்ட் பண்ண முடியும். காஞ்ச பிறகு காஞ்ச பிறகு தான் பண்ண முடியும். இப்படி வச்சு மோல்டிங் பண்றீங்க. ஆமா. ரேட்டெல்லாம் எப்படி பண்ணுவீங்க? ரேட்டு வந்து இது வந்து போடுறது நீங்க கண்ணன் பாக்குறீங்க பாருங்க, அதான் ரேட்டு வந்து போடுறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் ஒட்டி போயிட்டோம், இந்த கையெல்லாம் ஒட்டி போயிட்டோம். அதெல்லாம் கொஞ்சம் அதனால போட்டு அதை நாங்க சரி பண்ணி வைக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் கஷ்டமா சூதானமா வேலை பார்க்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, உடஞ்சினா டேமேஜ் ஆகிட்டே தான் இருக்கும். அதான் அந்த வேலைக்கு வேலைக்கு தகுந்து இருக்கு ரேட்டு. அதுல கஷ்டம் இருக்கு. என்ன வர்றவங்க ஈஸியா இது பொம்மை தானே களிமண் தானே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுல இருக்கிற வேலையை அவங்க நினைக்க மாட்டேன்றாங்க. ரொம்ப கஷ்டமான வேலை. பார்க்க சிறிய பொம்மை தானே, இதற்கெதற்கு இவ்வளவு விலை என்று யோசிக்காதீர்கள். இந்த பொம்மைகளை தனித்தனியாக மோல்டிங்கில் செய்ய முடியாது. கை தனியாக செய்ய வேண்டும், கால் பாதங்கள் உட்காரும் அமைப்பில் செய்ய வேண்டும். இப்படி 4, 5 பகுதியாக பிரித்து பின்பு அதை ஒட்ட வேண்டும் மண்ணில். அதன் பின்பு காய வைத்து பாருங்கள் எவ்வளவு அழகாக மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் யூனிஃபார்மோட பச்சை கலரு, ஒயிட் ட்ரௌசரு, பாருங்க ப்ளூ, ஒயிட்டு, இப்படி ஸ்கூல் மாணவர்கள் பள்ளியில் அமர்ந்திருப்பது போல், பழைய காலத்தில் டேபிள் இல்லை தரையில் அமர்ந்திருப்பது போல் எவ்வளோ நேர்த்தியாக இருக்கு பாருங்க. விநாயகர் சிலை இது ஸ்கூல் போர்டு. முன்னாடி நம்ம ஊர் சைட்லலாம் அந்த ஸ்கூல் போர்டெல்லாம் இப்படி தான் இருக்கும். ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சுருப்பாங்க, போர்டு இருக்கும், அதில் வாத்தியார் மரத்தடியில் கிளாஸ் எடுப்பார். இதெல்லாம் எவ்வளோ நேர்த்தியாக செஞ்சுருக்காங்க. இது பள்ளிக்கூடங்களுக்காக போகுதுங்க. கொலு நவராத்திரி கொலுக்காக மட்டுமில்லை, இவங்க வருடம் முழுவதும் உழைக்கிறார்கள். விநாயகர் பாருங்க கண் திஷ்டிக்காக. இப்படி பாருங்க அந்த நேர்த்தி பாருங்க. கலர் விவேகானந்தர் சுவாமி, இப்படி ஒவ்வொன்றும் பாருங்க. காஞ்சி பெரியவர், இப்படி பாருங்க. சமயபுரத்தார், மீனாட்சி சிவன் லிங்கத்தில், கிருஷ்ண பெருமான், விநாயகர், இப்படி கெமிக்கல் இல்லை, மண்ணில் தோன்றி மண்ணில் அழிந்தாலும் மண் வளம் கெடாது இந்த பொம்மைகள். இதில் ஒரு கடமை உணர்ச்சி. ஸ்கூல் மாணவர்கள் கை கட்டி பதிபக்தியோட அந்த காலத்தில் இருந்தது. இப்போ இருக்கிற மாணவர்களுக்கு பள்ளிக்கூடங்களிலிருந்தும் இவர்களுக்கு ஆர்டர் வருகிறது. அவற்றையும் நேர்த்தியாக என்ன விஷயம் இங்கே எல்லாம் தேடி வர்றாங்க அப்படின்னா, விலை கம்மி, தரம், எல்லாம் கையாலேயே செய்கிறாங்க பாருங்க. அந்த கையில் ப்ரெஷ்ஷை வச்சு அந்த பெண் எவ்வளோ தூரம் இது பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்களா, அவதாரம் 10 அவதாரங்களில் மகாவிஷ்ணு, ஆண்டாள், இப்படி மதுரை மீனாட்சி, தெய்வீக அம்சம். அந்த கண்கள் பேசுதுங்க பாருங்க. இது எவ்வளவு பிரமாதமா இருக்கு பாருங்க. சமயபுரத்தார், கிருஷ்ணர், இப்படி ஒவ்வொரு விஷயமும் நேர்த்தியாகவும், எந்த விதமான கெமிக்கல் கிடையாதுங்க, மிஷின் கிடையாது, கையிலேயே செய்கிறாங்க. இதுதான் அதோட அதிசயம் பாருங்க. யானை மேலே வராங்க, அந்த இவங்க சோல்ஜர்ஸ்லாம், சிப்பாய்களாம் அந்த அம்பாரியை பிடிச்சிக்கிட்டு போகிறாங்க. இப்படி இந்த நேச்சரா இது பள்ளிக்கூட மாணவர்களுக்கு பாருங்க. தலையாட்டி பொம்மை, தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, ஆகா எவ்வளவு அழகாக ஒரு தெய்வாம்சம் உடன் காணப்படுகிறது. விலை கம்மி, 30 ரூபா 50 ரூபாயிலிருந்து கிடைக்குதுங்க. உங்களுக்கு தேவையான சுவாமி சிலைகளும் வேணும்னா மோல்டிங் போட்டு செஞ்சு தராங்க. கொஞ்சம் காசு கூடுதலாக இருக்கும், கொஞ்சம் கால அவகாசமும் எடுத்துக்குவாங்க. அப்படி ஒரு நேர்த்தியாக பண்ணி தராங்க. இது போன்ற பொம்மைகள் மதுரையில் இருந்து அமெரிக்காவுக்கு போகுதுங்க, ஜெர்மனுக்கு போகுதுங்க, ஆஸ்திரேலியாவுக்கு போகுதுங்க, ஏன் உலகம் முழுவதும் பயணிக்கிறது, இந்தியா முழுவதும் பயணிக்கிறது. கொரியர் காசு தனி, நீங்கள் ஜிபே பண்ணி வீடியோவில் பார்த்து கூட நீங்கள் பொம்மையில் தேர்ந்தெடுக்கலாம். உங்களுக்கு தேவையான பொம்மை நடராஜர் சிலை எவ்வளோ தத்ரூபமாக இருக்குமாங்க. இது ஏதாவது கையில் செஞ்ச மாதிரி இருக்கா? மோல்டிங் போட்டு கையில் கலரிங் பாருங்கள். அந்த ப்ரெஷ், அந்த பெண்கள் பார்த்தீங்கன்னா அவங்க தான் எவ்வளோ அழகா, எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இதில் இருந்தால் இந்த வேலை செய்வாங்க பாருங்க. பொய்க்கால் குதிரை,
இதெல்லாம் இந்த காலத்து ஜெனரேஷன் குழந்தைகளுக்கு இதெல்லாம் காட்டணும். கொலு வைக்கிறதுடைய அவசியம் தெய்வீக சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும், குழந்தைகளுக்கு இப்படியெல்லாம் ஒரு கலாச்சாரம் நம்மிடம் இருந்தது. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, இவருடைய ட்ரெஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அந்த கலாச்சாரம், அந்த சீசன்ல, அந்த காலகட்டத்தில என்ன உணவு, உடை இதெல்லாம் இருந்துச்சுன்றதெல்லாம், இது ஒரு கலாச்சாரத்தின் பிரதிபலிப்பு. காமதேனு பசு. சின்ன சின்ன பொம்மைலாம் இருக்கு பாருங்க. இந்த பொம்மைகள் செய்றதுல சின்ன சின்ன பொம்மை செய்றது ரொம்ப கஷ்டம்ன்றாங்க அவங்க. நெறைய கலர் குடுக்க குடுக்க விலை கூடும். ஒரே கலர்ல குடுத்து இப்ப எல்லாம் கோபுரத்த பாருங்க ஒரே கலர் அடிச்சு வச்சிருப்பாங்க. அந்த அழகே போயிருச்சு. நவகிரக சிலைகள். இப்படி சனி, ஞாயிறு, சூரிய பகவான், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், இப்படி சுக்கிரன், மரப்பாச்சி பொம்மை. நம்ம சின்ன வயசுல குழந்தைகளுக்கு விளையாட குடுப்பாங்க. இது வாயில வச்சு கடிச்சா கூட கெட்டது கிடையாது. குழந்தைகளுக்கு மருந்தா இருக்கும். எவ்வளவு அழகு ஜோடனை பாருங்க. எவ்வளவு அந்த பாசி இதெல்லாம் போட்டு ஜோடனை பண்ணியிருக்காங்க. எதுவுமே எந்த விதமான பாதிப்பும் இல்ல. 12 ராசிக்கு ஒரு இது. நீங்க இதெல்லாம் குழந்தைகளுக்கு ஸ்கூல்ல வச்சு இது இந்த ராசி, இந்த ராசின்னு பொம்மைய காட்டுனாவே தெரிஞ்சிரும். இதுல ஏன் இங்க வந்து ஸ்கூல்ல இருந்து எல்லாரும் ஆர்டர் குடுத்து வாங்குறாங்கன்னா, விலை மலிவு. ரூ. 30, ரூ. 50, ரூ. 1000 கூட இருக்கு. கொரியர் நீங்க ஜிபே பண்ணிட்டீங்கன்னா, ஃபோன் நம்பர் முன்னாடியே குடுத்துருக்கோம். பின்னாடியும் தர்றோம். ஜிபே பண்ணீங்கன்னா அவங்களுக்கு போகும். இது ஒரு ஏதோ வாங்கி போட்டு இடம் வாங்க, தங்கம் வாங்க, பேங்க்ல போடுற காசுலாம் இல்லங்க இவங்கலாம். அன்னன்னைக்கு அங்க இருக்கிற மக்கள் வாழ்வாதாரத்தை இது உயர்த்தி கொண்டு இருக்கிறது இந்த தொழில். அதுவும் நவராத்திரி சீசன்னால நல்ல சேல்ஸ் இருக்கு. மழை காலங்களில் இவர்களுக்கு வருமானம் இருக்காது. இப்படி ஒவ்வொரு பொம்மை பேசுது பாருங்க. கண் பேசுகிறது. இதுல என்ன பெரிய பிரம்மாண்டம் இருக்கு பாருங்க. இயற்கையா, நேச்சரா இருக்கு. எந்த விதமான வாங்கிக்கலாம். ஆர்ட்டிபிஷியல் இதோ அவர் கூறுகிறது ஆனா கேள். வந்து ஒரு சில ஐட்டங்கள் வந்து கேட்பாங்க. அது மோல்டு இல்லாம இருக்கும். அது தயார் பண்ணி தான் குடுக்க முடியும். ம். இல்லாத வந்து எங்க குலதெய்வம், இந்த அங்காள பரமேஸ்வரி இந்த மாதிரி ஐட்டம்லாம் கேட்பாங்க. ஆனா அது வந்து மோல்டிங் செஞ்சா தான் செய்ய முடியும். மத்த ஐட்டம் அவர்ஜா பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டமே இருக்கு நம்மட்ட. ம், ம். இந்த மாதிரி செல்லுல நாங்க வாட்ஸ்அப் பண்ணி விடுறோம். பொம்மையெல்லாம் பார்ப்பாங்க. சென்னைக்கு, பெங்களூருக்கு, கோயம்புத்தூர், கேரளா எல்லா ஊருக்குமே போகுது. ம். கனடா முதற்கொண்டு நம்ம ஐட்டம் போகுது பொம்மை ஓ, ஐட்டம். வெளிநாட்டுக்கு. அதுக்கு வெளிநாட்டுக்கு. கொரியர் சார்ஜ் தனியா அது வாங்குறீங்க. தனி. ஆனா கனடாக்கு வந்து நல்லா பேக் பண்ணி குடுத்துருவோம். அவங்க வீட்ல வந்து அந்த துணியில வச்சு சுத்தி அவங்களே பேக் பண்ணி கொண்டு ஓ, போயிருவாங்க. பேக் பண்ணி. சரி, எல்லா சரி. ஐட்டம் நாங்க பண்ணி குடுப்போம். வெளிநாட்டுக்கும் போகுது. எல்லா வெளிநாடு ஐட்டமும். எல்லா நாட்டுக்குமே போகுது. நம்ம விருப்பப்பட்ட சிலையை நீங்க செஞ்சு குடுப்போம். போட்டா கொடுத்தா செஞ்சு பார்த்து குடுப்போம். மோல்டிங் கண்டிப்பா கொடுத்தீங்கன்னா செஞ்சு அது குடுப்பாங்க. கொஞ்சம் தனி காசு. சார்ஜ் தனி அதுக்கு. எவ்வளவு குறைஞ்ச ரேட் எவ்வளவு இருக்கு? 50 ரூபாயில இருந்து இருக்குமா? ஒரு ஆமா பொம்மை பிள்ளையார் வந்து 50 ரூபா. 50 ரூபாய். 50 ரூபா. 50 ரூபாயில இருந்து ஆமா. அதிகபட்ச விலை ஆமா. இருக்கு. 50, 100, ஆ, 150 சைஸ பொறுத்து இருக்கு. சைஸ பொறுத்து. உங்களுக்கு ஃபோன் பண்ணியும் கேட்டுக்கலாம். ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். என்ன ஐட்டம் வேணும்னு கேட்பாங்க. சரி, செல்ல அனுப்பி விடுவோம். பாப்பா ரேட் கேட்பாங்க. சரி, அவங்க 2 மட்டும் நல்லா விசாரிச்சு பார்த்து கடைசில இங்க ரேட் கம்மியா இருந்தா வாங்கிடுவாங்க. சரி. அப்புறம் பணம் எப்படி அனுப்புறது உங்களுக்கு? ஜிபே பண்ணிக்கலாம். ஜிபே பண்ணிடலாம். பண்ணலாம். நம்பர் எல்லாம் கொடுத்து ஜிபே பண்ணிக்கலாம். சரி, சரி. எவ்வளவு நாள் இது பண்ணி அனுப்புறீங்க? எத்தனை நாள்ல கிடைக்கும்? 2, 3 நாள்ல கிடைச்சிருமா? இப்ப வந்து சென்னைனா நம்ம நைட் அனுப்பிட்டோம்னா காலையில போயிடும். நாளைக்கு டோர் டெலிவரி கிடைக்குமா? ஆமா டோல் டெலிவரி பண்ணா அது வந்து தனி சார்ஜ். இந்த மாதிரி வச்சு விடுவோம். ஓ, அதுதான் சரி, அவங்க போய் எடுத்துக்கிடுவாங்க. சரி, அது வந்து சார்ஜ் கம்மி. சரி, ஒரு சரி. பெட்டிக்கு 150 ரூபா வாங்குவாங்க. ஓ, ஒரு 4 செட்டு வாங்கினா ஒரு பெட்டிக்கு வச்சு கட்டிடுவோம். அது ஒரு பெட்டி 150 ரூபா 200 ரூபா வரும். அது வந்து கம்மி உங்களுக்கு. பஸ்ல அனுப்பிச்சா கம்மி. கம்மி கம்மி நீங்க போய் எடுத்துக்கணும். எடுத்துக்கிறோம் அவ்வளவுதான். சரி, சரி, சரி. இது இப்ப எல்லாம் மண்ல தான் செய்யற பொம்மை. மண்ணு பேப்பர் ஐட்டம் பேப்பர் ஐட்டம் இருக்கு. 2 ஐட்டம் இருக்கு. பேப்பர் ஐட்டம்னா வெயிட் கம்மியா வெயிட் இருக்குமா? கம்மியா வெளிநாட்டுக்கு போறதுக்கு தோதா இருக்கும். தோதுவா இருக்கும். ஆமா குறையாது. குறையாது. லாங் லைஃப் இருக்கும். வெயிட் எடை கிடைக்காது. எனக்கு கிடைக்காது. கம்மியா இருக்கும். கரெக்ட். புரியுது. இப்ப இது ஆமா இப்ப பாம்பேக்கெல்லாம் பேக் பண்ணி வச்சிருக்கோம். சரி. ஓ, அது பூரா அந்த என்னது இன்னொரு ஒரு ஏதோ ஆந்திரா சைடு அங்கிட்டு சரி. அது பூராமே பேக் பண்ணி நாங்க அனுப்பிவிடணும் இப்ப. வெளி மாநிலங்களுக்கு போகுது, ஆமா, வெளிநாட்டுக்கு போகுது. அனுப்புறீங்க. அனுப்புறோம். தமிழ்நாட்டுல எந்த ஏரியால கேட்டாலும் அனுப்பிச்சுடுவீங்க. அனுப்பி விட்டுருவோம். பார்க்க எளிய வேலையாக இருந்தாலும் கஷ்டம். ரொம்ப நேரம் உட்கார்ந்திருக்கணும். தரையில உட்கார்ந்திருக்காங்க. இந்த மாதிரி இயற்கைக்கு மாசு கெடுக்காத இயற்கை வளத்தை பெருக்கக்கூடிய பொருள வாங்குங்க. ரொம்ப விலை கம்மி, தரமானது. நம்ம வீட்ல வச்சாலும் உண்மையே வெள்ளி, தங்கம் எவ்வளோ வச்சாலும் மண்ணால் செய்யப்பட்ட பூமாதேவியிலிருந்து எடுக்கப்பட்ட தெய்வம் தான் நிஜ தெய்வம். அந்த தெய்வத்தை தத்ரூபமாக உங்களுக்கு தருகிறார்கள். வீட்டில் வாங்கி வைத்தாவே சுபிட்சம். தெய்வம் வரும். இந்த மாரி ஒரு கலைஞர்களுக்கு நம்ம உதவியும் செய்யலாம். அவங்களுக்கு இந்த மாரி சிலைகளை நீங்க அதிகம் வாங்கி
பயன்படுத்தினீங்கன்னா அவங்களுக்கும் வருமானம் கூடும், தொழில் பெருகும், இந்த தொழில் நிலைத்து நிற்கும். அதற்கு நம்மளுடைய ஒவ்வொருடைய கடமையும் கூட. இவர்களுடைய வருமானம், இவர்கள் வாழ்வாதாரம் என்பதை இது ஒரு தெய்வப் பணிதான் என்று சேவை செய்யுங்கள்.